ரவிக்குமார் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, நான் கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்கள் இந்த கட்சியை சார்ந்தவங்க எங்களுக்கு பொது தொகுதி ஒண்ணு வேணும்னு கேட்டாங்க. இல்ல இல்ல, உங்களுக்கு எல்லாம் நான் தலித்துக்கெல்லாம் நான் பொது தொகுதி கொடுக்க மாட்டேன், நான் ரிசர்வ் தொகுதி தான் நான் கொடுப்பேன்னு சொல்ற முதலமைச்சர் நீங்க பட்டியலின மக்களுக்கு நீங்க செஞ்சிட்டீங்களா? நீங்க என்ன செஞ்சீங்க? எங்க கிட்ட பட்டியல கேளுங்க. எங்க கட்சிக்கு முதல் கிடைச்ச அமைச்சர் பதவி தலித் எழில்மலை தலித்து கொடுத்தையா. எங்க கட்சி கிடைத்த 2வது அமைச்சர் பதவி பொன்னுசாமி தலித்து கொடுத்தையா. எங்க கட்சியின் பொதுச் செயலாளர் யாரு? எங்க கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குதா? எங்க கட்சியின் அரசியல் அமைப்புல எங்க கட்சி பொதுச் செயலாளர் யாரு போடணும்? பட்டியல் இனத்தை சார்ந்தவர் தான் எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர். தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சி? இது எப்போ? 1989 எங்க ஐயா அவர்கள் அமைத்தார் எங்க கட்சியினோட அரசியல் சாசனத்தை. இப்படி உண்மையிலே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு, பட்டியல் மக்களுக்கு உண்மையிலே அவங்களுக்கு நீதி வழங்கி, சமூக நீதி வழங்கி கொண்டிருக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. மத்த எந்த கட்சியும் கிடையாது. நான் அடிச்சு சொல்றேன். ஆனா நமக்கு பேர் என்ன? அவங்களுக்கு சண்டை, நமக்கு சண்டை. அது சண்டையை மூட்டி விடுத்து யாரு? திமுக, அண்ணா திமுக. அதுல 2 பேரும் PhD படிச்சிருக்கிறாங்க. அதுல அதிக PhD திமுக. எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் திண்டிவனத்துல அப்ப படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு எலெக்ஷன் வந்தது. அந்த எலெக்ஷன்ல அங்க அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு திடீர்னு ராத்திரில ஒருத்தன் எவனோ செருப்பு மாலை போட்ட உடனே அங்க ஒரே பரபரப்பு. அடிச்சுக்கிறாங்க. 2 சமுதாயம் அடிச்சுக்கிச்சு. ராத்திரில இருந்து அடிச்சுக்கிச்சு. கலவரம். அங்க பிரச்சனை, இங்க எதுக்கு? தேர்தல் நேரத்துல. உடனே யார புடிச்சாங்கன்னு பார்த்தா, எப்போ ஏதோ அந்த செருப்பு மாலை போடணும்னு புடிச்சிட்டாங்க. புடிச்ச பார்த்தா அந்த செருப்பு மாலை போடுறோன்னு அனுப்பிச்சது யார் தெரியுமா? நம்ம ஒரு ஏஜி சம்பவம் சொன்ன ஒரு குடிகாரங்க சுத்திட்டு இருக்காப்புல. நம்ம ஐயாவை உரிமையில பேசிட்டு இருக்க பொன்முடி. இது உடனே ஆனா கலைஞருக்கு தெரிஞ்சது. கலைஞர் பொன்முடியை கூப்பிட்டு வச்சு, செருப்பால உன் அடிப்ப, அறிவில்லையாடா உனக்கு? கலைஞர் கேட்டாரு. ஆனா இது வேற மேடம், ஏன்பா இது எலெக்ஷன் மேடம், இது நான் மாட்டேன் என்னென்னமோ பேசிட்டு, நான் இப்பெல்லாம் பேச மாட்டேன். நானு ஏன் என் மண்ணு, இது என் மண்ணுல பேசினா எனக்கு வேற மாதிரி பேச தோணுது. எனக்கு நான்